தயவு பெறத்தக்கவர்களாய் நம்மை மாற்றுகிற இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் தேசத்திலே முதல் ராஜாவாக சவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சவுல் நாட்கள் செல்ல செல்ல ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு அவர் மாய்மாலம் பண்ண ஆரம்பித்த பொழுது, அதாவது இரட்டை வேடம் போட ஆரம்பித்த பொழுது, ஆண்டவர் அவரை தள்ளிவிட்டு அவருடைய ஸ்தானத்திலே தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்பி அதற்கான எல்லா ஆயத்தங்களையும் செய்துவிட்டார். இதை அறிந்து கொண்ட சவுல் தாவீதை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அநேக சூழ்நிலைகளிலே அவனை கொன்றுவிடும்படியாய் வகை தேடினான். ஆனால் சவுலுடைய மகன் யோனத்தானோ தாவீதை மிகவும் நேசித்து அவர்கள் 2 பேரும் ஒரு உடன்படிக்கையை பண்ணி கொண்டார்கள். என்னுடைய தகப்பனாருக்கு பின்பு நீ ராஜாவாக இருப்பாய், நான் உனக்கு அடுத்தபடியாக 2வதாக இருப்பேன் என்று சொல்லி எல்லாம் அவர்களுக்குள்ளாய் ஒரு உடன்படிக்கையை ஆழமாக பண்ணி கொண்டார்கள். இப்படிப்பட்ட நாட்களிலே ஒரு யுத்தத்திலே சவுலும் யோனத்தானும் சேர்ந்து மறிக்க வேண்டியதாயிற்று. அவன் மரித்த பொழுது தாவீது அவனுடைய ஸ்தானத்தில் ராஜாவாக மாற்றப்பட்டான். அப்பொழுது யோனத்தானுக்கு ஒரு சிறிய மகன் இருந்தான். அவனுடைய பெயர் மேவிபோசேத். அவனுடைய தாவீது ராஜாவாக மாற்றப்பட்டு விட்டான் என்று அவள் கண்டுகொண்ட உடனே அவளுக்கு யோனத்தானிற்கும் தாவீதிற்கும் இருந்த உடன்படிக்கை தெரியாது. ஆனால் அவள் எப்படியாவது மேவிபோசேத்தை காப்பாற்றி விட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சியோடு கூட அவனை தூக்கி கொண்டு ஓடும் பொழுது அவனை கைதவறி கீழே போட்டு விடுகிறாள். அவனுடைய 2 கால்களும் முடமாக அவள் மாற்றப்பட்டு விடுகிறது. 2 கால்களும் முடமாக்கப்பட்டவனாய் அவன் அங்கே மாகிரி என்று சொல்லக்கூடிய ஒரு வீட்டிலே லோதேபார் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே அவன் அங்கே குடியிருந்து கொண்டிருக்கிறான். லோதேபார் என்று சொல்லுகிறதற்கு வேதத்திலே அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஒரு புல்லு கூட முளைக்காத ஒரு ஆசீர்வாதமற்ற ஒரு இடத்திலே அங்கே மேவிபோசேத் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மேவிபோசேத் என்கிற பெயருக்கு அர்த்தம் வெட்கத்தின் வாயிலிருந்து அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போது இந்த மேவிபோசேத்தினுடைய வாழ்க்கை நமக்கு முதலில் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த உலகத்தார் செய்கிற அனைத்து உதவிகளுமே அது நம்மை முடமாக்கி விடக்கூடியதாக இருக்கிறது என்பதை வெளிப்படையாக நமக்கு காண்பிக்கிறது. நாம் நினைக்கிறோம் உலகத்தார் நம்மை நேசிக்கிறவர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள், அவர்கள் செய்கிற உதவினால் நாம் தப்பிவிடலாம், நாம் மேலே வந்துவிடலாம் என்று சொல்லியெல்லாம் நினைத்து அநேகரை நாம் நம்புகிறோம். ஆனால் கடைசியில் அவர்கள் செய்கிற உதவியானது நம்மை முடமாக்கக்கூடியதாக இருக்கிறது. வேடிக்கையான ஒரு கதை ஒன்றை சொல்லுவார்கள். ஒரு ஊரிலே ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின் வந்து நின்று கொண்டு இருந்தது. அந்த ட்ரெயின் கிளம்புகிறதற்கு கொஞ்சம் முன்பாக தூரத்திலே 3-4 குறும்பான வாலிபர்கள் அந்த வாசலிலே நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது, தூரத்திலே ஒரு ஆள் ஒரு தலையில் ஒரு பெட்டியை வைத்து கொண்டு அவர் வேகமாக ஓடி வருகிறார். அவருக்கு பின்பாக ஒரு வயதான ஒரு மனிதன், அவர் மெதுவாக ஓடியும் நடந்தும் முடியாமல் அவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த வாலிபனோ ட்ரெயின் மூவாக ஆரம்பித்து விட்டது என்று தெரிந்தவுடனே வேகமாக அந்த பெட்டியை தூக்கி கொண்டு அந்த வாசலிலே 3 பேர் நிற்கிற அந்த வாசல் அருகே அந்த ரயில் பெட்டியின் அருகே வந்தபொழுது அந்த 3 வாலிபர்களும் உயிரை வெறுத்து அந்த ஓடி வந்த வாலிபனை தூக்கி அந்த பெட்டிக்குள்ளாக தூக்கி போட்டு விட்டார்கள். அந்த பெட்டியோடு சேர்த்து அவனை தூக்கி உள்ளே போட்டு விட்டார்கள். அவர்கள் பின்பாக எட்டி பார்த்தால் அந்த ஓடியும் நடந்தும் வந்த அந்த பெரியவர் அங்கே நின்று விட்டார். இவன் உள்ளே தூக்கி போட்ட வாலிபனை இவர்கள் பார்த்து, இவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை வெறுத்து நம்ம தூக்கி போட்டிருக்கிறோம், இவன் எப்படியாகிலும் நன்றி சொல்லுவான் என்று சொல்லி அவர்கள் முகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் அவன் திருவென்று முழிக்க ஆரம்பித்தான். அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், என்னப்பா எங்களுடைய உயிரை வெறுத்து உன்னை தூக்கி நாங்கள் இந்த பெட்டிக்குள்ளாக தூக்கி போட்டிருக்கிறோம், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் இப்படி திருன்னு முழிக்கிறியே, என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொன்னான், நான் ஊருக்கு போக வேண்டியவன் அல்ல, நான் அவரை வழி அனுப்ப வந்தேன். அந்த ஊருக்கு போக வேண்டியவர் அந்த கீழே நின்று விட்டார். அந்த வயோதிபர் தான் ஊருக்கு போக வேண்டும், நான் அவரை வழி அனுப்ப வந்த வேண்டியவன், நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்ல முடியும் என்று சொல்லி கேட்டான். அவர்கள் திகைத்து போனார்கள். இப்படி தான் இன்றைக்கு உலகம் நமக்கு செய்யக்கூடிய உதவி நம்மை ஏளனத்துக்குரியதாய் நம்மை மாற்றிவிடுகிறது. இப்படி தான் மேவிபோசேத்தை அவனுடைய தாதி தூக்கி கொண்டு ஓடும் பொழுது, அந்த வேலைக்கார பெண் தூக்கி கொண்டு ஓடும் பொழுது இத்தனையாய் அவன் முடமாக்கப்பட்டவனாக
பயந்தவனாக அந்த தாவீது நிமித்தமாக, ஏனென்றால் அவன் தாவீதுக்கும் இவனுடைய தகப்பனாகிய யோனத்தானுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை இவனுக்கு தெரியாது. அவர்கள் 2 பேரும் ரகசியமாக உடன்படிக்கை பண்ணியிருந்தார்கள். அதனால் இவனுடைய சவுலனுடைய குடும்பத்தாருக்கோ அல்லது இந்த மேவிபோசேத்திற்கோ அவனுடைய தாதிக்கோ தாவீதினுடைய நல்ல எண்ணங்கள் குணங்கள் அவனுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட நேரத்தில் தாவீது ராஜாவான உடனே யோனத்தானுடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிறான். யோனத்தான் உயிரோடு கூட இல்லாதபடியினாலும் இல்லாவிட்டாலும் அவன் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தபடியினால அவன் அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறான், யோனத்தானின் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் இங்கே இந்த சவுலினுடைய குடும்பத்தாரில் யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லும் பொழுது அங்கே சபையிலே அவருடைய மந்திரி சபையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் சொல்கிறான், ஆமாம் ஒருவன் இருக்கிறான், 2 கால்களும் முடமான ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் இந்த இடத்துல இருக்கிறான், லோதேபார் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறான் என்று சொன்ன உடனே அவனை வேகமாக தாவீது அழைத்து அனுப்பி விடுகிறான். அவனை எப்படி இங்கே கொண்டு வருங்கள் என்று சொல்லி அவனை ஆட்களை அனுப்பி அவனை அழைத்து கொண்டு வரும் பொழுது அவன் தாவீது ராஜா உன்னதமான நிலைமையில் அவன் ராஜ அரண்மனையில் அவன் ராஜ சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற அந்த நேரத்தில் இங்கே முடமாக்கப்பட்ட நிலைமையில் வந்து நிற்கிற அந்த மேவிபோசேத் அவன் அன்பாக கூடுகிறான். மேவிபோசேத்தே அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது, என் மகனே என்று கூப்பிடும் பொழுது இங்கே மேவிபோசேத் சொல்லுகிறான், செத்த நாயை போல இருக்கக்கூடிய நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். தாவீது அதை பார்த்துவிட்டு அவனை பார்த்து சொல்லுகிறான், உன்னுடைய தகப்பனாகிய யோனத்தானோடு கூட நான் இப்படிப்பட்ட உடன்படிக்கையை நான் பண்ணி கொண்டிருக்கிறபடினால நீ இனிமேல் லோதேபாரில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீ என்னோடு கூட தினமும் என்னுடைய நீ பந்தியில் நீ அப்பம் புசிக்க வேண்டும், என்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும், உன்னை நான் ராஜகுமாரனை போல மாற்றுகிறேன் என்று சொல்லி அவனை அங்கே மாற்றிவிட்டு அங்கே சவுலுக்கு உண்டான எல்லா நிலங்களையும் இங்கே மேவிபோசேத்தினுடைய வேலைக்காரன் சீபா என்று சொல்லக்கூடியவன், அவன் சீபா வீட்டில் பிறந்த எல்லாரையும் கூப்பிட்டு இவனுடைய மேவிபோசேத்தினுக்கு அநேக இடங்களை கொடுத்து அந்த பராமரிக்கும்படியாக விவசாயம் செய்யும்படியாக அதில் கிடைக்கக்கூடிய விளைச்சல்களை இவனுக்கென்று சேர்த்து வைக்கும்படியாக 2 விதமான ஆசீர்வாதங்களை அன்னைக்கு தாவீது இந்த மேவிபோசேத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான். இன்றைக்கும் நம்மை உண்டாக்கின ஆண்டவர் அவரிடத்தில் எழும்பி வரும்பொழுது இந்த உலகம் ஒருவேளை நம் புல்லு கூட கிடைக்காத புல்லு முளைக்கக்கூடாத ஒரு ஆசீர்வாதமற்ற ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின அந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாய் நாம் தேவனோடு கூட சேருகிற ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறபடியினால் நம் பிதாவினிடத்தில் வரும்பொழுது நம் தைரியமாய் அவரிடத்தில் நெருங்கி வரும்பொழுது அவரை அப்பா என்று சொல்லி அழைக்கும் பொழுது அவருடைய சாயலாக நம்மை ஒவ்வொரு நாளும் மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், நீ தினமும் என்னுடைய சந்நிதியில் ராஜகுமாரனை போல இருந்து என்னோடு கூட போஜனம் பண்ணுவாய் என்று சொல்லி அதே போல் ஒரு ராஜகுமாரனாக நம்மை மாற்றுகிற அந்த ஆண்டவரிடத்தில் நாம் வரும்பொழுது நம்மை அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு அவருடைய சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைகிற வாழ்க்கையை தருகிறவர் மாத்திரமல்ல, இந்த பூமிக்குரிய நம்முடைய எல்லைகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவினால் நம்மோடு கூட ஏற்படுத்தப்பட்ட அந்த இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையை நினைக்கிறோமோ அப்பொழுது தேவன் நம்மை அழைத்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நம்முடைய கைகளினால் செய்யப்படுகிற எல்லா கிரியைகளையும் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிறதற்கு ஆவிக்குரிய பூலோகத்திற்குரிய நன்மைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரமே உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம்.